இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து மேலே போக ட்ரை பண்ணாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாகவே கீழே வந்துச்சு. ஒரு கண்டினியூஸ் டவுன் கொடுத்து லோலே முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் மொமெண்டம் கொடுக்காம ஒரு சைட்வேஸில் முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேட், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பிரி டேட், ரெண்டு நாளுமே ஒரு சைட்வேஸை கொடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக ஃப்ரைடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல ரெண்டு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது கிறிஸ்மஸ் ஆஃபரோட அவைலபிளா இருக்கு. ஆல்சோ இது லிமிடெட் சீட் தான் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 பிரேக் பண்ணிட்டு 235 வரை போனது. அரௌண்ட் 10:30 எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 அதையும் பிரேக் பண்ணிட்டு நியர் டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 26,141 முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 26,200க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் இதே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கக்கூடாது. இன்பிட்வீன் சப்ளை ஜோன் 1க்கும் அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் 2க்கும் இடையில மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கலாம். இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த பிரைஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1 அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 இதுக்குள்ளார தான் மூவ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் பிரைஸ் மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். பர்டிகுலராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், இதில் டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிளியராகவே தெரியும் இது சஸ்டெயின் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. இதை எதனால் நான் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்துட்டு உடனே ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதில் சின்னதாக ஒரு ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இதை சொல்லவே இல்லை. பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலே தெரியாமல் அழகாக இதை பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணுறாங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதை ப்ராப்பராக புரியாமல் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பெரிய லெவலில் ரிஸ்கில் மாட்டலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் இருக்குது. இது ப்ரைஸ் பாருங்கள், அழகாக அது மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு. அப்படி பார்த்துட்டு சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கிறவங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் நடந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத ரெகுலராகவே காஷனாக கொடுத்துட்டு வரோம். எனிவே இது ஃப்ரைடே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,118 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸுக்கு அதாவது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரன்றது பொறுமையாக பார்ப்போம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகன்றதை புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே தான் போகணும். அது மேலே போகிறதுக்கான ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 26,168க்கு மேலே இருந்துச்சுன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 26,200 வரை போகும் அப்படிங்கிறது இமீடியட் எஃபெக்டில் நடக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது 26,201 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் இந்த சஸ்டெயின் அப்படிங்கிறது இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடாது. இந்த சஸ்டெயின் அப்படிங்கிறது 3 கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். அதாவது 3 கேண்டில் அப்படிங்கிறது எந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,322 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,600 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணாமல் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கிட்டு உங்களுக்கு 25,730 to 760 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக கீழே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 26,000ஐயும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,880ஐயும் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 25,726 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2க்கும் சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3க்கும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 26,460 and 600 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வீக் ஆகிட்டு கீழே இறங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக கீழே விழுந்து மேலே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக 59,480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஒரு டவுனை கிரியேட் பண்ணிவிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 59,150 வரை வந்துட்டு அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக்கை போய் சூஸ் பண்ணி நல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு வரலாம். இது அப்படிங்கிறது கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லாததுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். எனிவே இதோட ப்ரைஸ் சின்னதாக மூவ் ஆனாலுமே எங்கெல்லாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில் அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கலாம். அந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 59,800 வரை போகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,100 அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிரேக் பண்ணல. டிமாண்ட் ஜோனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் இமீடியட்டாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 58,990 வரை வரலாம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். இங்கேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே வீக் ஆகிடும். ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 57,140 வரை போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஜோன். இது வந்து பொசிஷனலுக்கான வியூ இது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுனாலே ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். பட் இமீடியட்டாக அது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா அதோட டைரக்ஷன்ஸை புரிஞ்சு அதுக்குள்ளார நம்ம ட்ரேட் எடுக்க வேணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மல்டிபிள் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு இது பிரேக் பண்ணாது அப்படிங்கிறதும் சப்போஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டிமாண்ட் ஜோன் 1க்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும். அது சப்ளை ஜோன் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பா இருக்கு.